டிபி ஸ்பீக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ட் கரூர் சம்பவம் அப்படிங்கிறது இன்னைக்கு திரும்பவும் ஒரு உத்தியோகமான ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபயர் அப்ல போயிட்டு இருக்கு. என்னதான் நாளுக்கு நாள் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது போகும்போது திமுகவுக்கு ஆப்வியஸா ஒரு பயம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஆனா தமிழக வெற்றி கழகம் இதை எப்படி பார்த்துட்டு இருக்காங்க? அண்ட் இப்போதைக்கு மத்தியில ஆண்டுட்டு இருக்கிற பாஜக அவர்கள் தரப்புல தமிழகத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு டிஃபைன் பண்றேன். ஆனா இதெல்லாம் கரெக்டா இல்லையா அப்படிங்கறது நீங்க தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இப்போ ஓகே, கரூர் ஸ்டாம்பேட்ல 41 உயிரிழப்பு அப்படிங்கிறது நடந்துச்சா? அதற்கான விசாரணை சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்டாங்களா? எல்லாமே நடக்குது. சிபிஐ வராங்க, என்கொயரி பண்றாங்க, தீவிரம் அடையுது. இது எல்லாமே ஒரு பக்கம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நாங்க ஒரு குழுவை அமைச்சோம்ல, அதை எதுக்கு நீங்க வேண்டாம் நிராகரிச்சீங்க? அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நீங்க பண்றதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்க என்ன ஆச்சு அப்படின்னா, இல்ல எங்களுக்கு நேர்மையான முறையில இது சரியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி தவேகா சார்பில் ஒரு கோரிக்கையாகவும் இருந்துச்சு. இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி அஜய் ரஸ்தோகி அவர்களுடைய தலைமையில, அந்த நீதிபதியின் தலைமையில இது மொத்த ஏற்பாடுகள் அப்படிங்கிறதும் சிறப்புப்பட நடக்குது. அண்ட் இப்போதைக்கு ஒரு 5 தினங்களா முக்கியமா தவேகாவில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் ஆகட்டும், மாதவ் அர்ஜுனா, முக்கிய புள்ளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய புஷானந்த் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நபர்கள் அப்படிங்கிறவங்க தவேகா இவர்களால மட்டும்தான் இயங்குது. கரூர் ஸ்டாம்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்துல யாரெல்லாம் இருந்திருப்பாங்க, யாரெல்லாம் முக்கியம் அப்படிங்கிற நபர்கள் இருக்காங்க இல்லையா? சோ இவர்கள்கிட்ட விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த விசாரணையில விஜய் அவர்களும் வராரு. இந்த சம்மன் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் கொடுக்கப்படுது. ஸோ செந்தில் பாலாஜி அவர்களை ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் உங்க பேர்லாம் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருக்கு, நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சம்மன் கொடுத்த காரணத்தினால அவரும் அது களம் இறக்கப்படுறாரு. ஸோ வராங்க, இவங்க எல்லாரையுமே மீட் பண்றாங்க. டெல்லி தலைமை அப்படிங்கிறவங்க பெருமளவுல விசாரிக்கிறாங்க. இது என்னவோ ஒரு ஆதாரம் அப்படிங்கிறது சிக்கிடுச்சு. நம்ம நினைப்போம்ல, ஒரு விஷயம் நினைப்போம்ல, என்னமோ இருக்கா, என்னன்னு புரியலையே அப்படின்னு நினைப்போம்ல. அந்த சினாரியோஸ் இதுல 100% பொருந்தும் போட்டிருக்கு. பிகாஸ் அங்க என்னவோ நடந்திருக்கு. லைக் நம்ம முன்னாடி பேசின மாதிரி நம்ம வீடியோஸ்ல பேசியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ ஏதோ ஒரு பெருத்த ஆதாரம் அப்படிங்கிறது கன்ஃபார்மா சிபிஐ கைக்கு கிடைச்சிருக்கு. அவங்க கையில ஏதோ ஒரு நல்ல ஆதாரம் கிடைச்ச காரணத்தினாலதான் அவங்க இது சூடா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்னவோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் எல்லாருக்குமே தோணுச்சு. இது எல்லாத்தையுமே பீட் பண்ணும் வகையில இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு அரசியல் கடலத்தை டோட்டலா ஆட்டி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண மதிப்பிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கிற ஒரு முக்கிய நபராக கருதப்படுறவர் தான் செந்தில் பாலாஜி இல்லையா? கரூரே தன்னுடைய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் மேல இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றது முற்றிலும் வேற. ஆனா இப்போ மத்தியில ஆண்டுட்டு இருக்கிற பாஜக தமிழகத்துல அவர் மாநில தலைவரா இருக்கக்கூடிய நபர் லேசில வார்த்தையை விட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரும் பாதிப்பு. உங்களுக்கு சினாரியோஸ் புரியும் நான் நினைக்கிறேன். சரி, இந்த மேடையில இவரோட பேரை குற்றவாளி, இவர் தான் முக்கிய குற்றவாளி அப்படின்னு குறிப்பிடுறாங்கன்னா என்னவோ ஒரு விஷயம் சிபிஐ கையில தெரிஞ்சிருக்கு. சிபிஐ கரெக்டாங்க, லைக் மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல். ஸோ என்னவோ ஒன்று இருக்கிறதுனாலதான் இவரு பொது மேடையில போட்டு உடைக்கிறாரு. இவங்க உடைக்கிற விஷயத்த அமித்ஷா அவர்கள் கம்மனு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. என்ன காரணம், இது தெரியுமா அந்த விஷயம், இவர்கள் நல்லா புரிஞ்சிருக்குமா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% அவருக்கு தெரியாம எதுவும் கிடையாது. பிகாஸ் மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள் பாஜக இல்லையா? முக்கியமான ஆட்கள் அப்படிங்கறத சொல்லி இவங்க தாங்க அவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அவ்வளோ பெரிய ஆட்களுங்க. ஈவன் இந்த கரூர் ஸ்டாம்பேட் நடக்கும்போது அவருமே ட்வீட் போட்டிருந்தாரு, இந்த சூழ்நிலையை எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, இப்படி நடந்திருக்க கூடாது, உங்களுக்கு இவ்வளவு நாங்க கொடுக்குறோம், அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலையும் சொல்லியிருந்தாங்க. மத்திய அரசாங்கம் தரப்புல அமித்ஷா அவர்களுடைய ட்வீட்டும் அதுல இருந்திருக்கு. ஸோ தே வில் நோ கன்ஃபார்ம் இது நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ அவருக்கு முன்னாடி இவர் ஒரு விஷயத்தை பிளாஸ்ட் பண்றாரு, அவர் தான் குற்றவாளி இந்த ஸ்டாம்பேடுக்கு அப்படின்னு சொல்றாருன்னா என்னவோ ஒரு பெருத்த ஒரு மேட்டர் இருக்கு, பின்னாடி என்னவோ ஒன்று இருக்கு. கன்ஃபார்மா ஆணித்தரமா அடிச்சு பேசலாம். ஸோ சரி, ஓகேப்பா, இவர் இப்படி பேசுறாரு. சரி, அடுத்து அமித்ஷா என்ன சொல்றாருன்னு பார்த்தா அவர் சொல்றாரு 25% எதுல எடுத்தாலும் எனக்கு கட் பண்றாங்க, கட் பண்ணி அங்க இருந்து ஊழல் 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 அப்படின்னு சொல்லி எந்த துறையிலையா இருந்தாலும் எடுத்துடுறாங்க. 2026 இப்ப வரப்போற எலெக்ஷன்ல திமுக இதுதான் கடைசியா இருக்கணும், அவங்கள அவ்வளவுதான் துருத்தி காலி பண்ணிடணும், இதுக்கப்புறம் நமது ஆட்சி தான் மலரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் சொல்றாரு. இந்த ஊழல் கட்டுப்பாட்டெல்லாம் நான் நிறைய கேசஸ் இருக்கு, அதெல்லாம் சுத்தமா முடிக்காம இருக்க போறது இல்லை அப்படின்னு ஆல்ரெடி நயினார் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அண்ணாமலையும் நானும் சேர்ந்து களத்துல இறங்கி வேலை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது யோசிக்கவே முடியாத அளவுக்கு இவங்க கிட்டதான் எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்கு. ஸோ இவங்க
அவங்க ஊழல் பண்றாங்க. இப்ப நயனா சொல்றாரா ஓகே, அண்ணாமலை சொல்றாரா ஓகே, இப்ப நாமளும் நீங்களும் கத்துறீங்களா ஓகே. இதெல்லாம் வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் இது ஏன் வந்து லேசா விடணும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா எனக்கு இப்பவும் இருக்கிற ஒரு பாயிண்ட் தான். பட் நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த பொது மேடையில அமித்ஷா அவர்களுடைய முன்னிலையில இதெல்லாம் நடக்குது, அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாமே நடக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயம், பெரிய ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்க இந்த இந்த 2 மாத காலங்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த காலத்துல கண்டிப்பா ஒரு நபர் அப்படிங்கிறவங்க சிறைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செந்தில் பாலாஜியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு அதிகாரங்கள் பேசப்படும் சூழ்நிலையில இது என்னதான் நிரூபிக்க போறாங்க, என்னதான் பெரிய ஆதாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. மத்திய உள்துறை அமித்ஷா அவர்கள் முன்னிலையில இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி நயினார் அவர்கள் சொல்றதுன்னு எங்க எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் எங்கேயோ கணக்கு இடிக்குது, சரியா வர மாதிரி தோணுதுன்ற மாதிரி தான் இருக்கு நிலவரம். அப்படிங்கிறது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வரப்போற 2026 தேர்தல் அப்படிங்கிறது இது வரைக்கும் ஹிஸ்டரியிலேயே இவ்வளவு அளவுக்கு பொட்டென்ஷியலா என்னதானா நடக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்ற யூகமே இல்லாம, இந்த கட்சி வரும் அந்த கட்சி வரும்ன்ற யூகமே இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. என்ன யார் வருவாங்க, எங்க எந்த விட்டுல போகும் அவங்களுக்குலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசனை அப்படிங்கிறது இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.